அப்புறம் எப்படி பாருங்க லாஸ்ட்லி அப்படி இருக்காங்க. அவங்க ஒரே ஊருப்பா, அதனால சொன்னேன். ஏன்னா என் படத்துல 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் நடிச்சாங்க. நான் அவனுக்கும் அப்பா, இவனுக்கு அப்பா, தனுஷுக்கு அப்பா, நிறைய பேருக்கு அப்பாவை ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நடிப்பு தொழிலும். ஆனால் போர் அடிக்குது. ஏன்னா நடிப்புன்னு வந்துட்டா கட்டுன்னு சொன்னால் போய் உட்காந்து மைண்டு ஃப்ரீ ஆகிடுது. ரொம்ப போர் அப்படி இருக்கும் தூக்கமாக. மறுபடியும் சார் ஷார்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா தான் மறுபடியும் வரும். ஆனால் அது டைரக்டர் ஆனால் ஒரு மைண்டில் இருக்கும் பாருங்க, 1000 விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்த காஸ்டியூம் என்ன, அடுத்த ஷார்ட் என்ன, அடுத்த மாதத்துக்கு என்ன சிஜிக்கு ஷார்ட் இப்போ ரெடி பண்ணணும், அடுத்த லொக்கேஷன் என்ன, ஐயோ எல்லாமே மைண்டில் போட்டு அட் த சேம் டைம் வந்து எல்லாரையும் சமாளித்து பண்ணக்கூடிய ஒரு தொழில் அது டைரக்ஷன்ன்றது. அதில் வந்து கிரேட்டான ஒரு நபர். அவர் இன்னும் மறக்கவே முடியல. அவரை பற்றி வீடியோஸாக ஆரம்பித்து அவரை பற்றியே தான் போட்டுட்ருக்காங்க பாரதிராஜா சார். அன்றைக்கி பார்த்தா எங்கள் ஷூட்டிங்கு. சரி, நான் ஷூட்டிங் முடித்த உடனே நான் அன்றைக்கி நைட்டு, ஏன்னா இப்போல்லாம் எங்கே பகலில் எடுக்கிறாங்க, இந்த யூத்து பசங்க நைட்டில் தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. சரி, ஷூட்டிங் முடிச்சு மறுநாள் காலம்புரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தேனிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்க முடியாது போச்சு. இப்போ ஷூட்டிங்கில் அவருடைய ஃபோட்டோ வச்சு இரங்கல்லாம் தெரிவித்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்ட ஒரு மனிதர், ஒரு இயக்குனர். அவருக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்பேற்பட்டவர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சௌத்ரி சார் ஆத்மா சாந்தி அடையணும். ராஜன் சார், எல்லாருடைய வாழ்த்துக்களோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.